என் பேர் நிஷாந்தி. என் கூட பிறந்தவங்க என் தம்பிங்க 2 பேர் இருக்காங்க. 10th வந்து மாதாக்கட்ட ஸ்கூலில் தான் படித்தேன். 12th வந்து செட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். 10th வரைக்குமே ஃபாதர் தான் வந்து ஃபீஸ் கட்டிட்டு வந்தாங்க. 12th முடிச்சுட்டு இந்த மாதிரி அப்பா கிட்ட போய் சொன்னேன், நர்சிங் படிக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு. அப்பாவும் சொன்னாங்க என்ன நர்சிங் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆசை. ஆனால் வந்து அவங்க வேலைக்கு போயிட்டு அன்றைக்கி வந்தால் தான் அன்றைக்கி எங்களுக்கு சாப்பாடு. இதில் இருக்கும்போது நான் நர்சிங் படிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அப்படியுமே அப்பா போய் கேட்டாங்க காலேஜில், இது மாதிரி ஒரு வருஷத்துக்கே 1 lakh ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் தான் யோசிச்சேன், இது மாதிரி இந்த நிலமையில இருந்துட்டு நான் நர்சிங் படிக்கலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேறு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எதுவும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அப்போ தான் வந்து போய் டேடியை பார்த்தாங்க. இது மாதிரி மதர் தெரசா ஃபவுண்டேஷனில் போயிட்டு என் பொண்ணு வந்து 12th முடிச்சிருக்கா, நர்சிங் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசை, ஆனால் படிக்க வைக்கிற வசதி வந்து எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா போய் கேட்டிருக்காங்க. டேடியும் வந்து சரி கூட்டிகிட்டு வாங்க படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தான் டேடியை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் போய் நர்சிங்கில் சேர்ந்தேன். அவலேடி காலேஜில் 3 வருஷம் டேடி தான் ஃபுல்லாகவே பணம் கட்டினாங்க. 10th படிக்கும்போது 12th படிக்கும்போது ஸ்கூல் ஃபீஸ்னாலே பணம் கட்டலைன்னா ஒன்று லீவ் போடுற மாதிரி வரும், இல்லைனா ஸ்கூலுக்கு போகாத நாளாக இருந்துச்சு. ஆனால் காலேஜ் படிக்கும்போது அப்படி ஒரு இதே இல்லை, ஏன்னா ஃபுல்லாகவே டேடி தான் அமௌண்ட்டு எல்லாமே பே பண்ணாங்க. அதனால் சொல்லிட்டு அந்த ஒரு கஷ்டம் எனக்கு தெரியல. காலேஜ் படிக்கும்போது 3 வருஷம் நான் நல்லபடியாக முடிச்சிட்டேன். இந்த மதர் தெரசா ஃபவுண்டேஷன் மட்டும் இல்லைனா நான் வந்து இந்தளவுக்கு வந்திருக்க மாட்டேன். நானும் இதே மதர் தெரசா ஃபவுண்டேஷனில் படித்து மதர் தெரசா ஹெல்த் சென்டரில் நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். இதுக்கு எல்லாமே காரணம் எல்லாமே டேடி தான். டேடி மட்டும் இல்லைனா நாங்கள் இந்தளவுக்கு வந்திருக்க மாட்டோம். இதுதான் எங்கள் வீடு. எங்கள் வீட்டில் வந்து 5 பேர் தூங்குறதே கஷ்டம். ஆனால் அதையும் எல்லாத்தையுமே புரிஞ்சுட்டு டேடி வந்து இங்கே இங்கே இல்லாமல் அங்கே மதர் தெரசா ஹெல்த் சென்டர் அங்கேயே ஒரு ஹாஸ்டல் இருக்குது, அங்கே தான் இருக்கிறேன். அங்கே வந்து சாப்பாடு தங்குறதுக்கு இடம் எந்த இதுவுமே எனக்கு அப்போலேருந்தே இல்லை. டேடிட்ட எப்போ நான் போனனோ அப்போலேருந்து அந்த கஷ்டம் எதுவுமே எனக்கு தெரியாமல் தான் இருக்கிறேன். அதுக்கு எல்லாமே டேடி தான் காரணம். என் பேர் ஆரியசாமி. ஆரம்பத்துலலாம் ரொம்ப ஓவராக தண்ணி அடிச்சுட்டு குடும்பத்தில் வந்து பிள்ளைகள்லாம் கவனிக்காமல் இருந்துருந்தேன். ஒரு நாள் எதிர்பாராமல் போய் டேட்டையை பார்த்து இந்த மாதிரி என் பிள்ளைகள்லாம் படிக்க வைக்கணும் உதவி செய்யணும்னு சொல்லி கேட்டேன். சரி வாப்பா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி என் பிள்ளைங்களுக்கெல்லாம் அவர் தான் எல்லாமே குடும்பத்துக்கு எல்லாமே உதவியும் அவங்க தான் செஞ்சுக்கிட்டுருக்காங்க. இப்போ வந்து எந்த கஷ்டமும் இல்லாமல் நல்ல முறையில் பிள்ளைகளை வச்சு நல்ல குடும்பத்தில் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு காரணமே அவங்க தான்.